குரூப் 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் தமிழில் முதல் 25 கேள்விகள் வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த 25 கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, மாங்காய்ப்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்ப்பால் எதற்கடி குதம்பாய் அப்படிங்கிற பாடலை எழுதியவர் யார், எழுதிய சித்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குதம்பை சித்தர். குதம்பை சித்தர் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, குதம்பை சித்தர் அவருடைய வார்த்தைகளில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னென்னா குதம்பாய் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவார். ஸோ அதை வச்சு நம்ம குதம்பை சித்தர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி அகப்பை சித்தருக்கு பெரும்பாலும் அவர் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அகப்பை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அகப்பை சித்தர்னு எடுத்துக்கலாம். பாம்பாட்டி சித்தருக்கு வந்து பாம்பே அப்படிங்கிற வார்த்தையை பாம்பை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அதனால் பாம்பு சித்தர்னு கண்டுபிடிச்சிடலாம். இடைக்காட்டு சித்தர் அப்படின்னா கோனார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். அதை வச்சு அவர் வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அகப்பை சித்தருங்கிறவர் என்னவர்னா, மனதை வந்து பேயாக வந்து உருவகம் பண்ணி அதை வச்சு பாடல்கள் எழுதினார். அதனால் அகப்பை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாம்பாட்டி சித்தர்னா மனம்ங்கிற பாம்பை ஆட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் எழுதினவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி குதம்பை சித்தர் அப்படிங்கிறது, இந்த குதம்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பெண்கள் காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன் தான் குதம்பை. ஸோ அந்த பெண்களை குதம்பாய்னு ஒவ்வொரு நேரமும் ஒரு பெண்ணேன்னு சொல்லாமல் குதம்பாய் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் இவரை குதம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழப்பக்கூடிய மனது அதை பற்றி பாடல்கள் பாடுறதுனால இவர் வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறவர் இடைக்காடு அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஸோ இடையர்களை பற்றியும் அந்த ஆடு மாடுகளை பற்றியும் பேசுவார். அதனால் இந்த இவருக்கு வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ சித்தர்கள் பாடல்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. ஸோ ஓரளவு தெரிஞ்சுக்கணும் அவங்கள பற்றி. அடுத்து இவருக்கு ஒப்பார் ஒருவர் மில்லர் அப்படிங்கிறது யாரை பற்றிய பாடல் அப்படின்னா, இது ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவரை பற்றி பாடக்கூடிய பாடல். அடுத்த கேள்வி, நூல்கள் ஆசிரியர்கள். இப்போ திருத்தொண்டர் தொகை இது யார் எழுதுன அப்படின்னா சுந்தரர் எழுதின நூல். இந்த நூல் அடிப்படை வைத்து தான் யார் பெரிய புராணம் சேக்கிலார் வந்து எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான நூல். அடுத்ததாக திருச்சிற்றம்பல கோவையார் அப்படிங்கிறது மணிவாசகர், அதாவது மாணிக்கவாசகர் எழுதினது. இது மாணிக்கவாசகர் எழுதின நூல் நமக்கு என்ன தெரியும்? திருவாசகம், திருக்கோவை அப்படின்னு தெரியும். அந்த திருக்கோவையோட இன்னொரு பேர் தான் இந்த திருச்சிற்றம்பல கோவை அப்படிங்கிறது. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ திருக்கோவைனாலும் திருச்சிற்றம்பல கோவை அப்படின்னாலும் மாணிக்கவாசகர் எழுதினது தான். அடுத்து திருவாய்மொழி யார் எழுதுனா அப்படின்னா நம்மாழ்வார் எழுதினது. திருக்குறுந்தாண்டகம் அப்படிங்கிறது நம்ம திருமங்கை ஆழ்வார் எழுதினது. இப்போ இதில் திரு அப்படிங்கிறது திருமாலை பாடக்கூடியது. இந்த குறுந்தாண்டகங்கிறது ஒரு அடியில் 6 சீர் இருக்க மாதிரி பாடல்களாக இருக்கும். அதுதான் ஒவ்வொரு பாடலும் இடையிலே தாண்டக்கூடியது அப்படிங்கிறதுனால தாண்டகம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. பாடலை அகத்தே தாண்டுவது அப்படிங்கிறது அதோட பொருள். இதை எழுதினவர் யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். ஸோ விடை வந்து பி தான் விடை. அடுத்த கேள்வி, பனை என்னும் சொல்லின் பொருள் எது? மூங்கில். அடுத்ததாக செந்தமிழை செழுந்தமிழாக காண விரும்பியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலே இருக்குது. கள்ளக்குடி மாகாவியம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்ததாக பக்தி முக்கியம் அந்த காலம், படிப்பு முக்கியம் இந்த காலம். அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல் எழுதியவர் யாருன்னா பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அடுத்ததாக பிரெஞ்சு குடியரசு தலைவரிடம் செவாலியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன். அடுத்து கால்கள் இரண்டையும் படைத்தவனி கல்லும் மலையும் கடப்பதற்கே. இது வந்து நிற்க நேரமில்லை அப்படின்னு 10th ஓல்டு 10th இருக்கும். அந்த பாடத்தை எழுதின சாலை இளந்திரியன். தாராபாரதியை வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, இதே மாதிரி அவரும் இந்த பாடல்கள் எழுதுவார். திண்ணை இடித்து தெருவாக்கு, இதை கொஞ்சம் நேராக்கு, அந்த மாதிரி விரல் 10 மூலதனம் அப்படின்னு நமக்கு மோட்டிவேஷ்னலாக பாடல்கள் எழுதக்கூடியவர். ஸோ அது குழப்பிடக்கூடாது. இந்த பாடல் வந்து சாலை இளந்திரியன் எழுதியது. அடுத்ததாக பம்மல் சம்பந்தனார் என்ன அவர் வந்து என்ன போற்றப்பட்டார், எப்படி போற்றப்பட்டார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. தமிழ் நாடக தந்தை அப்படிங்கிறது தான் பம்மல் சம்பந்தனாருடைய சிறப்பு. அதே மாதிரி இதை தெரிஞ்சுக்கலாம். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர், நாடக உலகின் இமயமலை, இந்த ரெண்டுமே ஒரே ஆள் தான். யார் அப்படின்னா சங்கரதாஸ் சுவாமிகளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அவர் தான், நாடக உலகின் இமயமலையும் அவர் தான். அடுத்ததாக இந்த 11th இருக்கக்கூடிய சிறுகதைகள். அந்த சிறுகதைகளுடைய ஆசிரியர்கள் பேர் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் தேங்காய் துண்டை சில் எடுக்கும்போது எப்படி எடுப்போம்? இந்த முக்கோண வடிவில் எடுப்போம். அப்போ முக்கோண வடிவு மூவன் ஞாபகம் வச்சுக்கலாம். கிழிச்சல் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்கள் முறையெல்லாம் ஒரு பாட்டு உண்டு இல்லை? ஸோ அதை மாதிரி நெஞ்சு தான் கிழிஞ்சால் தைக்க முடியாது. அப்போ நெஞ்சில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
சட்டை வந்து ஜெயகாந்தன். சட்டை போட்டிருந்தா வெயில் காலத்தில் காந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஒரு நாளை கழிக்கிறதே இன்றைக்கி பித்து பிடிச்சி போயிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யார் அப்படின்னா வால்ட் டிஸ்னி. கார்ட்டூன் கொண்டு வந்தவர் வந்து வால்ட் டிஸ்னி. இதே மாதிரி மற்றவங்களை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எடிசன் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா ஒருவர் மட்டும் பார்க்கக்கூடிய கருவியை வந்து எடிசன் கண்டுபிடிச்சிருப்பார். அதே மாதிரி இந்த எட்வர்ட் மைஸ்பிரிஸுங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஓடக்கூடிய குதிரையை வந்து ஒளிப்படமாக எடுத்திருப்பார். வால்ட் விட்மன்கிறது ஒரு ஆங்கில கவிஞர். அவருடைய சாயலில் தான் பாரதி வந்து கவிதை எழுதியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக திரையுலக அகத்தியர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரம். இந்த பக்ருளி ஆறு அப்படிங்கிறது பலகுட்டல் துளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்குட்டல் துளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பல்குட்டல் துளி ஆறு, அந்த மாதிரி ஒரு ஆறு. அந்த ஆறு எங்கே இருந்துச்சுன்னா குமரிக்கண்டத்தில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஆறு அதுக்கப்புறம் பன்மலை அடுக்கம் கொண்ட குமரிக்கோடு அப்படின்னா பல பக்கங்களை கொண்ட இந்த குமரியில் இருக்கக்கூடிய மலை இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருச்சு? கொடுங்கடல் கொண்டு போயிருச்சு. அதாவது இந்த மாதிரி ஆறு மலைகள் எல்லாத்தையும் கடல் மூழ்கிருச்சு. அதாவது பாண்டிய மன்னன் ஆட்சி பண்ணக்கூடிய அதை வந்து கடல் கொண்டு போயிருச்சு. அதனால் பாண்டிய மன்னன் என்ன செய்யணும் அப்படின்னா வடக்கு இமயமலையும் காவிரியும் கைப்பற்றி அவன் அரசாளணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பாடல் வந்து இருக்கும் சிலப்பதிகாரத்தில். செந்தமிழ் ஞாயிறு அப்படின்னு போற்றப்படக்கூடியவர் யாருன்னா தேவநேய பாவாணர். மொழி ஞாயிறும் அவர் தான். கவி ஞாயிறு அப்படின்னா யார் அப்படின்னா தாராபாரதி. அடுத்து கலை ஞாயிறு அப்படின்னா முத்துச்சாமி அப்படிங்கிறவர் கலை ஞாயிறு. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். நமக்கு தெரியும். திருக்குறளையும் அவர் தான் மொழிபெயர்த்தார். ஆனால் இன்னொரு தெரிஞ்சக்கூடிய விஷயம், பரமார்த்த குரு என்ன நகைச்சுவை நூல் எழுதிய யார் அப்படின்னா வீரமாமுனிவர். அறவச்சுக்கு கஞ்சிக்கு அல்லல்படும் ஊமைகளின் உறுப்பினராக பேசுகிறேன்னு சொன்னவர் அம்பேத்கர். எங்கே சொல்லியிருப்பார் அப்படின்னா 1930 முதல் வட்டமேசை மாநாடு கூப்பிட்டுருப்பாங்க. அதில் கலந்து கொண்டு வட்டமேசை மாநாட்டில் தான் இந்த விஷயத்தை அவர் பேசியிருப்பார். தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காமராஜர். ஏன்னா நேருவோட இறப்புக்கு பின்னு லால் பகதூர் சாஸ்திரியையும், லால் பகதூர் சாஸ்திரிக்கு இறப்புக்கு பின்னு இந்திரா காந்தியையும் அவர் வந்து பிரதமராக வந்து ஆக்குறதுக்கு உறுதுணை புரிஞ்சார். அதனால் அவரை தலைவர் உருவாக்குவார், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் வந்து மிருகத்தனம்னு சொன்னவர் யாருன்னா அம்பேத்கர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு செல்லமாக அழைக்கப்பட்டது யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் தான் காந்தியடிகளால் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க. இந்த 4 பேருக்குமே காந்தி அவர்களுடைய பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசலாம்பிகை அம்மையாருக்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் வந்து காந்தி புராணம் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. அம்புஜத்தம்மாள் வந்து தந்தையோட பேரான சீனிவாச அப்படிங்கிறதையும் சேர்த்து சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிப்பாங்க. தந்தை பெயர் ப்ளஸ் காந்தி பேரை வச்சு ஒரு இதில் ஆரம்பிப்பாங்க. ஸோ காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள்னு சொல்லுவாங்க. இந்த கோதைநாயகி அம்மாள் வந்து அம்புஜத்தம்மாளுடைய நட்பு மூலமாக அம்புஜத்தம்மாளுடைய சீனிவாச இல்லத்துக்கு வந்து 1925 காந்தியடிகள் வரும்போது அவங்கள மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கள்ளுக்கடை மறியல் 1931 காந்தியடிகள் சொன்னதற்காக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டிருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் வந்து கடலூருக்கு வந்தபோது காந்தியடிகளை சந்திக்கிறதுக்கு தடை விதித்ததுனால பர்தா போட்டுட்டு போய் காந்தியடிகளை அழைச்சிட்டு வருவாங்க. ஸோ தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு காந்தியடிகளால் அழைக்கப்படுவாங்க. ஸோ எல்லாருக்குமே காந்தியடிகளுடைய பழக்கம் இருந்திருக்கும். இதில் தத்தெடுக்கப்பட்ட மகள் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதி இந்த பட்டினம் காவிரி பூம்பட்டினத்தை பெரும்பாலும் பேசக்கூடியது என்னது அப்படின்னா பட்டினப்பாலை தான் பேசும். அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை பற்றி பேசுகிறது அப்படின்றது பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் பேசும். காவிரி பூம்பட்டினம் அப்படிங்கிறதுனால இதில் பட்டினப்பாலை அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து பசு கொடுக்கக்கூடிய 5 பொருள் என்ன அப்படின்னா பஞ்சகவ்யம். வள்ளலாரை பாரதியார் எப்படி போற்றுகிறார்? இது எல்லாமே வள்ளலாருடைய சிறப்பு பேர்கள் தான். புரட்சி துறவி, புதுநெறி கண்ட புலவர், அருட்பிரகாச வள்ளலார், இறையருள் பெற்ற திருமகனார், இது எல்லாமே வள்ளலாருடைய பேர் தான். ஆனால் பாரதியார் எப்படி போற்றினாருங்கிறது தான் நம்ம கேள்வி. புதுநெறி கண்ட புலவர். வள்ளலார்னு பார்த்தோன்னே அருட்பிரகாச வள்ளலார் இல்லை புரட்சி துறவி அப்படின்னு அடிச்சிடக்கூடாது. அடுத்ததாக அகத்து கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைத்தையும் சகத்தை திருத்த அப்படின்னு இறைவன் தம்மை வருவித்ததாக கூறியவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார். பழைய 10th புக்கில் இருக்கும். ஸோ அடுத்த 25 கேள்வியை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.